ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். முதல் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே வதக்கி வச்சு வாழைக்காயை அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். கொஞ்சம் நல்லா வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே மூடி போட்டு மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து நமக்கு தேவையான ஸ்பைசஸ் லைக் வந்து மிளகாய் பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் வந்து மிளகு பொடி சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லது. வாழைக்காய் செய்யும்போது வாயு பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ இது மூணையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிற வரைக்கும், அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆன மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மொறுன்ற கிறிஸ்பினஸ் உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நமக்கு வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இது வந்து தயிர் சாத்து கூட, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ், அந்த மாதிரி புதினா ரைஸ், இந்த மாதிரி இது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.